Hello friends, welcome back to Lakshmi Kitchen Recipe. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விளையாட்டா பார்க்க போறோம். அது என்னன்னா நீங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நாங்க வந்து வீடியோல காமிக்கிறோம். சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு குட்டி லஞ்ச் சமைச்சு சாப்பிட்டுட்டு நம்ம அந்த இடத்துக்கு போறோம். ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான இடம் சொல்லலாம். இப்போ நீங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு சீக்கிரமா கிளம்பலாம். ஏன்னா நமக்கு சோறு தான் முக்கியம். வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா நம்ம வந்து அந்த ஃப்ளவர்ஸ் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். அங்க வந்து நிறைய செடியெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க நம்ம வந்து நான் என்ட்ரன்ஸ்ல நின்று பேசுறேன், உள்ள போய் பார்ப்போம். அந்த இலை தானா? தாமரை இலை. தாமரை இலை தானே கீழே உள்ளது? அது கிடையாது. போடுவாங்கல்ல, அவங்க பேர் என்ன? சிம்பிளிங். அடேனியம். அடேனியம். இங்க பாரு, இந்த மரத்தை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இது நல்லா இருக்கு. நல்ல ஒரு அழகான கலரா இருக்குல்ல. என்ன சரி வாங்க போற? எடுத்து அந்த மரத்தை முருங்கை வாங்கிட்டு போயிடலாமா? ஆமாப்பா, ஆரஞ்சு. புஷ் ஆரஞ்சு. என்ன கொம்புட்டியா? குடம்புளி. ஆரஞ்சு சாப்பிட்டு நார்த்த மரம், அந்த சாத்துக்குடி அந்த இருக்கு பாருங்க, அதெல்லாம் சாத்துக்குடி. அப்படி பாருங்க.
சூப்பரான செடியெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு 4-5 செடி வாங்கிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவை விதை வந்து மாடியில வந்து நாங்க தொட்டி வச்சிருக்கோம். அதுல கொஞ்சம் கொஞ்சம் விதை போடலாம்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சமா விதை வர வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்ப இந்த ரொம்பலாம் வாங்கல, நாங்க ரொம்ப வாங்கல. இந்த இது என்னன்னா இது வந்து லெமன் கிராஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லெமன் கிராஸ்ல வந்து எப்படின்னா டீ எல்லாம் போடுவாங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட எப்படின்னா அந்த பிரிஞ்சி சாதம், இந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரிலாம் போட்டா கூட இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த செடி நான் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை. இன்னைக்குதான் இருந்தது இந்த செடி ஒண்ணு வாங்கினேன். இந்த பிளேவர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை கொஞ்சமா லைட்டா அப்படி கிள்ளிட்டு நல்லா அப்படி ஸ்மெல் பண்ணும் போதே நல்லா அந்த லெமனோட பிளேவர் வந்து சூப்பரா வரும். அதாவது அந்த சிந்தால் சோப்ல ஒரு வாடை வரும் பாத்திருக்கீங்களா, ஒரு லெமன் அந்த வாடை வரும். ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த லெமன் கிராஸ். இது ரொம்ப நாளா தேடி இப்பதான் கிடைச்சது, நான் வாங்கினேன். அப்புறம் வந்து இது வந்து செவந்தி கண்ணு. சரி பூ நம்ம வீட்டிலே வச்சா வரும் இல்லையா, சரி முன்னாடி இருந்தது இப்ப இல்ல, சரி அதனால இந்த கண்ணு ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து இந்த இந்த பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். இந்த கண்ணு கனகாமரம், இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கலரு, அது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து இந்த கருவேப்பிலை கண்ணு வந்து ஒண்ணு வாங்கினேன். அப்புறம் இந்த ரோஸ், மை ஃபேவரட் ரோஸ், செம்ம பிங்க் இல்ல சாரி ரெட்டு, செம்மையான கலர் இது, அது ஒண்ணு வாங்கினேன். இதுவும் வந்து செவந்தி பூ தான். இது ஒரு கலர், அதாவது ரெட்டும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கலர் கூட. இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் வந்து எப்படின்னா வீட்டில் கொஞ்சம் விதை போடலாம் மாடியில். நான் வருஷம் போடுவோம். இந்த வருஷம் இன்னும் போடலை, ஏன்னா விதை இல்லாதனால தான் நாங்கள் இந்த வாட்டி போய் வாங்கிட்டு வந்து போடலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் லேட்டாக வர ஆயிடுச்சு. சரி நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம், உடனே இந்த விதையை வர போடணும். அதோட கொஞ்சம் கீரை வர வாங்கிட்டு வந்தேன். சரி கீரையும் நம்ம போட்டு, ஆமாம் அதுக்கு இல்லாதண்ணா. அதனால பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் ஒரு விதை இருக்கும். அதாவது கத்திரி விதை, கத்திரி, கொத்தவரங்காய், வெண்டை, மிளகாய், தக்காளி இந்த மாதிரி வாங்கினோம். அப்புறம் அவரை விதை இந்த மாதிரி கொஞ்சம் போல வாங்கியிருக்கோம் பாருங்க. இந்த மண்புழு உரம் மாடி தோட்டத்துக்கு ரொம்பவே முக்கியம். அதனால நாங்கள் வந்து இது ஒரு 5 கிலோ பேக் தானேப்பா, இது 5 கிலோ பேக். இது நாங்கள் வந்து 5 கிலோ, நாங்கள் வந்து 1 கிலோ தான் வாங்கினோம். அவங்க வந்து ஏதோ ஆஃபர்னு சொல்லிட்டு 5 கிலோ பேக் வாங்கிங்கன்னாங்க. சரி ஆஃபர் தானேன்னு சொல்லிட்டு நாங்களும் இது ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் அவங்களே ஒரு ஐடியா கொடுத்தாங்க, இது வந்து இந்த மண்புழு உரத்து கூட சேர்த்து போடுங்க, செடி வந்து நல்லா இருக்கும், நல்லா வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பேக் கொடுத்தாங்க. அது என்னமோ உருண்டையா இருக்குது, என்னன்னு தெரியல. அந்த கடையில் உள்ளவங்களே சொன்னாங்க, அந்த ஷாப்ல உள்ள லேடி சொன்னாங்க, இது கலந்து போடுங்க, நல்ல செடி வந்து நல்லா சூப்பரா வரும் அப்படின்னாங்க. சரி இதுவும் ஒன்று வாங்கினோம். இவ்வளவுதாங்க நம்ம வந்து அந்த கார்டன்ல போய் வாங்கின ஐட்டம்லாம் இவ்வளவுதான், ரொம்பலாம் இல்லை, இவ்வளவுதான் நாங்கள் வாங்கினோம். மெயினா நாங்க போனது வந்து எப்படின்னா இந்த விதை வாங்குறதுக்கு அப்படிதான் நாங்க போனோமே. ஏன்னா அந்த மாடி தோட்டத்துல வந்து என்ன நம்ம கிட்ட பெருசா ஒன்றும் இடம்லாம் கிடையாதுங்க, ரொம்ப இடம்லாம் ஒண்ணுமே கிடையாது. மாடியில வந்து நாங்க கொஞ்சம் தொட்டியெல்லாம் வச்சிருக்கோம், அதுலதான் நாங்க வருஷம் செடி போடுவோம். எங்களுக்கு மித்தபடி பெருசா எந்த இடமும் இருக்காது போடுற மாதிரி. மாடி தோட்டத்துக்கான விதை தான் நாங்க வந்து வாங்கலான்னு போனோம். அப்படியே வந்து சரி ஒரு செடி நம்மளுக்கு கிடைச்சது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இவ்வளவுதான். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்புறம் என்ன சொல்றது, என்னப்பா சொல்லணும், எதையாவது சொல்லு. சரி லைக் பண்ணுமா, என் பாப்பா சொல்லுது. அம்மா சேனல் பாருங்க சொல்லு. என் பாப்பா சொல்லுது, உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். என் சேனல்ல ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ண சொல்லுது. அது மட்டும் இல்லாம மறக்காம வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவுதாங்க, நாங்க வந்து வீடியோ முடிச்சுக்கிறோம். ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கு. நாங்க போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. கரெக்டா வந்து 5 மணி ஆக போகுது. இவ்வளவுதான். இதை வந்து நாங்க என்ன பண்ண போறோம்னா அடுத்து நல்ல ஒரு டீ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஸ்ட்ராங்கா குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இந்த விதையெல்லாம் வைக்க போறோம். ஆனா வந்து இப்பயே மழை வர மாதிரி இருக்கு. வீடியோ எடுக்க முடிஞ்சா நாங்க எடுக்கிறோம், அப்படி இல்லைன்னா பாய் பாய்.